मन में बसा ले ये मंत्र प्यारा, मन में बसा ले ये मंत्र प्यारा। मैं हूँ आत्मा ज्योति बिंदु रूप, मैं हूँ आत्मा ज्योति बिंदु रूप, मैं हूँ आत्मा शांत स्वरूप, मैं हूँ आत्मा शांत स्वरूप। ओम शांति, ओम शांति, ओम। परमात्मा शिव ने दिया है ये मंत्र, जीवन में धारण कर ले हम। परमात्मा शिव ने दिया है ये मंत्र, जीवन में धारण कर ले हम। जीवन बन जाएगा हीरे समान, जीवन बन जाएगा हीरे समान, हीरे समान, हीरे समान। ओम शांति, ओम, ओम शांति, ओम। मन में बसा ले ये मंत्र प्यारा, मैं हूँ आत्मा ज्योति बिंदु रूप, मैं हूँ आत्मा शांत स्वरूप, मैं हूँ आत्मा शांत स्वरूप। ओम शांति, ओम, ओम शांति, ओम। इस मंत्र से दुनिया को हम जगाएं, कष्ट सभी के दूर हम भगाएं। इस मंत्र से दुनिया को हम जगाएं, कष्ट सभी के दूर हम भगाएं। श्रीमत से दुनिया को स्वर्ग हम बनाएं, श्रीमत से दुनिया को स्वर्ग हम बनाएं, स्वर्ग हम बनाएं, स्वर्ग हम बनाएं। ओम शांति, ओम, ओम
मन में बसा ले ये मंत्र प्यारा। मैं हूँ आत्मा ज्योति बिंदु रूप। मैं हूँ आत्मा शांत स्वरूप। मैं हूँ आत्मा शांत स्वरूप। ओम शांति। शांति। यही मंत्र को हम मन में बसा लें, मन हो जाएगा आनंदमय। यही मंत्र को हम मन में बसा लें, मन हो जाएगा आनंदमय। बन जाएंगे वो नर से नारायण। बन जाएंगे वो नर से नारायण। नर से नारायण। नर से नारायण। ओम शांति। ओम शांति। मन में बसा ले ये मंत्र प्यारा। ओम शांति। शांति। ओम शांति। शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
लूं दुलारे, ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா நம்ம எல்லாருக்கும் கோர்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதுலேயும் ஃபஸ்ட் டே கோர்ஸ், முதல் பாடத்தை இன்னைக்கு முழு வானிலையும் பாபா நம்மளை நல்லா பக்கா பண்ண வைக்கிறார். உங்களோட முதல் பாடமே என்னன்னு பாபா சொல்கிறாரு, நான் ஆத்மா, ஷரீரம் கிடையாது. இந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க. இந்த பாடம்தான் மிக மிக முக்கியமான பாடம். மரண உலகத்திலிருந்து அமர லோகத்துக்கு போகிறதுக்கான வழியும் இதுதான். அடுத்து பாபா நமக்கெல்லாம் பேர் சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் மிக பழமையான பக்தர்கள். பழைய பக்தர்கள் தான் ஞானத்தை கூட உடனடியாக புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்களா, நாங்கள் பாபாவை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களாம். ஆனால் பாபா பற்றி முழுசாக புரிஞ்சுக்கலை. அப்போ பாபா முன்னாடி வந்து உட்காந்துட்டு பாபாட்ட தலைகீழான கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பாபா சொல்கிறார், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ முழுசாக ஒருத்தர் என்ன பண்ணணும், ஞானத்தை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, 7 நாள் கோர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் கூட முழுசாக புரிஞ்சுக்கலை, இவர் தான் என்னுடைய எல்லையற்ற தந்தைன்னு. அதுக்கும் ஒரு காரணம் என்ன, பக்தி குறைவாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. பக்தி குறைவாக இருந்தால் ஞானமும் குறைவாக தான் எடுத்துப்பாங்க. பகவான் பக்தியினுடைய பலனை கொடுக்க வருவார் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறார், பக்தியின் பலன் நமக்கு ஞானம் கொடுக்குறார். பாபா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு கல்பத்திலே உங்களுக்கு இதே மாதிரி தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன். என்ன எப்படி நீங்கள் சர்வசக்திவான்னு சொல்கிறீங்க, அதே போல் பாபா சொல்கிறாரு, மாயாவும் சர்வசக்திவான். எங்கேருந்து உங்களை கீழே விழ வச்சிருச்சு நினைவு செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க நினச்சி பாருங்க. அப்போ மாயா எவ்வளோ சர்வசக்திவான். ஸோ இப்படி பாபா இன்னைக்கு முதல் பாடத்தை நமக்கு எடுத்திருக்கார். கேட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், உள்ளுக்குள்ளே இன்னைக்கு இந்த முரளி கேட்க பாபா சொல்கிறத பயிற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 23/6/2025. मीठे बच्चे, तुम्हारा पहला सबक है, मैं आत्मा हूँ, शरीर नहीं. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முதல் பாடம், நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல. आत्म अभिमानी होकर रहो तो बाप की याद रहेगी. ஆத்ம அபிமானியாக இருக்கும்போது பாபாவின் நினைவு ஏற்படுகிறது. கேள்வி, तुम बच्चों के पास कौन सा गुप्त खजाना है जो मनुष्यों के पास नहीं है? பாபா கேட்குறாங்க, குழந்தைங்களாகிய உங்கள்கிட்ட இருக்கிற குப்தமான பொக்கிஷம் எது, அது மனிதர்களிடம் இல்லை. குழந்தைங்களாகிய நம்மகிட்ட இருக்கிற குப்தம், மறைமுகமான பொக்கிஷம், ஆனால் அது மனிதர்கள்ட்ட கிடையாது. அது என்ன பொக்கிஷம்? பாபா சொல்கிறாங்க, तुम्हें भगवान बाप पढ़ाते हैं, उस पढ़ाई की खुशी का गुप्त खजाना तुम्हारे पास है. உங்களுக்கு பகவான் தந்தை படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த படிப்பின் குஷி என்ற பொக்கிஷம் இருக்குது. படிப்பினுடைய குஷி என்ற பொக்கிஷம், அது குப்தமான பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கு. तुम जानते हो, हम जो पढ़ रहे हैं भविष्य अमर लोक के लिए
न कि इस मृत्यु लोक के लिए. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது எதிர்கால அமர உலகத்திற்காக, இந்த மரண உலகத்துக்காக இந்த படிப்பு கிடையாது. बाप कहते हैं सवेरे सवेरे उठकर घूमो फिरो, सिर्फ पहला पहला पाठ याद करो तो खुशी का खजाना जमा होता जाएगा. பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து நல்லா சுத்துங்க செய்யுங்க, ஆனால் முதல் பாடத்தை, முதன்மையிலும் முதன்மையான பாடத்தை நினைவு செய்யுங்க. அப்பதான் குஷி என்ற பொக்கிஷம் சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. बाप बच्चों से पूछते हैं, बच्चे आत्म अभिमानी हो बैठे हो. பாபா குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, குழந்தைங்களே ஆத்ம உணர்வில் இருக்கீங்களா? अपने को आत्मा समझ बैठे हो, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு இங்கே இருக்கீங்களா? பாபா முன்னாடி உட்கார்றப்ப ஆத்மா என்ற புரிதல், அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? हम आत्माओं को परमात्मा बाप पढ़ा रहे हैं. बच्चों को ये स्मृति आई है, हम देह नहीं आत्मा है. ஆத்மாக்களாகிய எங்களுக்கு பரமாத்மா தந்தை படிப்பித்து கொண்டிருக்கிறார். குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நினைவு வந்திருக்கு, நான் தேகமல்ல, நான் ஆத்மா. நான் தேகமல்ல, நான் ஆத்மா. ஸ்மிருதி. बच्चों को देही अभिमानी बनाने के लिए ही मेहनत करनी पड़ती है. குழந்தைங்களை தேகி அபிமானி ஆக்குவதற்காக தான் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. பச்சே ஆத்தம் அபிமானி ரேனே சக்தி. ஆனால் குழந்தைங்களால என்ன பண்ண முடியலன்றார் பாபா, ஆத்மா அபிமானியாக இருக்க முடியல. கடி கடி தேக அபிமானமே ஆஜாத்தே, அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. इसलिए பாபா பூछते हैं, ஆகையால தான் பாபா கேட்குறாரு, ஆத்தம் அபிமானி ஹோ ரெத்தே ஹோ, ஆத்மா அபிமானியாக இருக்கீங்களா? பாபா கேட்குறாரு. ஆத்தம் அபிமானி ஹோங்கே தோ பாப் கி யாத் ஆயேகி. நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருந்தீங்கன்னா தான் பாபா நினைவு வரும் உங்களுக்கு. அகர் தேக அபிமானி ஹோங்கே தோ லௌகிக் சம்பந்தி யாத் ஆயேங்க. நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லௌகீக உறவுகள் தான் நினைவுக்கு வருவாங்க. தேக உணர்வில் இருக்கிறப்ப சொந்த பந்தங்களோட நினைவு தான் வரும். पहले पहले ये शब्द याद रखना पड़े, हम आत्मा है. முதல்ல இந்த வார்த்தை நினைவில் வச்சுக்கோங்க, நான் ஆத்மா. मुझ आत्मा में ही 84 जन्मों का पाठ भरा हुआ है. ஆத்மாவாகிய எனக்குள்ளதான் 84 ஜென்மங்களுக்கான பாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கா கர்ணை, இதை பக்கா பண்ணுங்க. ஹம் ஆத்மா ஹே, நான் ஆத்மா. ஆதா கல்ப் தும் தேக அபிமானி ஹோ ரே ஹோ. பாபா சொல்கிறாங்க, அரை கல்பா நீங்கள் தேக அபிமானத்தில் தான் இருந்திருக்கீங்க. अभी सिर्फ संगम युग पर ही बच्चों को आत्म अभिमानी बनाया जाता है. இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் குழந்தைங்களை ஆத்மா அபிமானியாக உருவாக்கப்படுகிறது. அரை கல்பம் தேக அபிமானத்தில் தான். ஆனால் சங்கம யுகத்தில் பாபா என்ன பண்ணுறாங்களாம், ஆத்மா அபிமானி ஆக்குறேன்னு சொல்கிறார். अपने को देह समझने से बाप याद नहीं आएगा. தன்னை தேகம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாபாவோட நினைவு வராது. इसलिए पहले पहले ये सबक பக்கா கர்லோ. ஆகையால் முதல் பாடத்தை உங்களுக்குள்ள பக்கா பண்ணுங்க. ஹம் ஆத்மா பேகத் பாப்கே பச்சே ஹே. என்ன பாடம்? நான் ஆத்மா, எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இதை பக்கா பண்ணுங்க. தேக்கே பாப்கோ யாद करना कभी सिखलाया नहीं जाता है. அதே பாருங்க, பாபா சொல்கிறார், தேகத்தோட அப்பாவை நினைக்கிறத உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. சரீரத்தோட அப்பாவை நினைங்கன்னு கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கா என்ன? பாப் கேத்தே ஹே. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, முஜ் பரலோகிக் பாப்கோ யாद करो. பரலோகீக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மா அபிமானி பனோ. ஆத்மா அபிமானி ஆயிடுங்க. தேக அபிமானி பண்ணே சே தேக சம்பந்தி ஆதாயங்க. திரும்ப திரும்ப பாபா சொல்கிறார், தேக அபிமானியாக இருந்தீங்கன்னா தேகத்தினுடைய உறவுகள் தான் நினைவுக்கு வருவாங்க.
अपने को आत्मा समझ और बाप को याद करो, यही मेहनत है. தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க, அதில் தான் உழைப்பு இருக்குது. ये कौन समझा रहे? இதெல்லாம் யார் உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கிறா? ஹம் ஆத்மாவோं का बाप, ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை. जिनको सब याद करते हैं பாபா ஆவோ, அவரைத்தான் எல்லாரும் நினைவு செய்கிறாங்க, பாபா வாங்கன்னு. ஆக்கர் இஸ் துக் சே லிபரேட் கரோ, வந்து எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கன்னு சொல்கிறாங்க. बच्चे जानते हैं इस पढ़ाई से हम भविष्य के लिए ऊंच पद पाते हैं. குழந்தைங்க நாம் தெரிஞ்சிட்டோம், இந்த படிப்பின் மூலமாக தான் நாம் எதிர்காலத்திற்காக உயர்ந்த பதவி அடைகிறோம். அபி தும் புருஷோத்தம் சங்கம் யுக பர் ஹோ, பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. இஸ் மிருத்யு லோக்மே அப் பில்குல் ரேனா நெய்ய, இந்த மரண உலகத்தில் இனி நீங்கள் இருக்கவே வேண்டாம். இந்த மரண உலகத்தில் இனி நீங்கள் இருக்கவே வேண்டாம். ये हमारी पढ़ाई है ही भविष्य 21 जन्मों के लिए, இந்த நம்முடைய படிப்பே எதிர்கால 21 பிறவிகளுக்காக. हम सत्युग अमर लोक के लिए पढ़ रहे हैं, நாம் சத்யுகம் அமர லோகத்துக்காக படிச்சிட்ருக்கிறோம். அமர் பாபா ஹம்கோ கியான் சுனாரே, அமரன் பாபா. பாபா யார்? அமரர். பாபா அமர லோகம் சொல்லிட்டு இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறாரு? அமர் பாபா. இன்னைக்கு பாபா தன்னுடைய பேர் அமர்னு சொல்லியிருக்கார், அழிவற்றவர். அமர் பாபா எனக்கு ஞானம் சொல்லிகிட்ருக்கிறார். இதை நினைக்கணும். எந்த பாபா? இன்னைக்கு अमर बाबा. तो यहाँ जब बैठते हो पहले पहले अपने को आत्मा समझ बाप की याद में रहना है, तो विक्रम विनाश होंगे. அப்போ எப்போ இங்கே பாபா முன்னாடி வரீங்களோ முதல்ல தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவுடைய நினைவில் இருங்க. அப்போ விக்ரமம் அழிஞ்சிடும். ஹம் அபி சங்கம் யுக பர்ஹே, நாம் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பாபா ஹம்கோ புருஷோத்தம் பனா ரஹே ஹே, பாபா என்னை புருஷோத்தமன் ஆக்கிட்டே இருக்காரு. கேத்தே ஹே முझे याद करो तो तुम पुरुषोत्तम बन जाएंगे. பாபா சொல்கிறாரா, என்னை மட்டும் நினைங்க போதும், நீங்கள் புருஷோத்தமர்கள் ஆயிடுவீங்க. மே ஆயாகும் மனுஷ்ய சே தேவதா பனானே, நான் வந்திருப்பதே மனிதர்களை தேவதை ஆக்குவதற்காக. சத்யுகமே தும் தேவதா தே, சத்யுகத்தில் நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க. அபி ஜன்தே ஹோ கேசே சீடி உத்தரே ஹே, இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க எப்படி நாம் ஏணிப்படியில் கீழே இறங்கி இருக்கிறோங்கிறத. ஹமாரி ஆத்மாமே 84 ஜென்மோ கா பாட் நூந்தா ஹுவா, என்னுடைய ஆத்மாவுக்குள்ள 84 ஜென்மங்களுக்கான பாட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. துனியாமே கோய் நெய் ஜான்தே, உலகத்தில் இது யாருக்கும் தெரியாது. ये भक्ति मार्ग अलग है, ज्ञान मार्ग अलग है. भक्ति मार्गो வேற, ஞான मार्गो வேற. जिन आत्माओं को बाप पढ़ाते हैं वो जाने और न जाने कोई. ஆனால் இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? எந்த ஆத்மாக்களுக்கு பகவான் பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? பாபா எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. और न जाने कोई, வேற யாருக்கும் இதை பற்றி தெரியாது. वो है गुप्त खजाना भविष्य के लिए, இதுதான் எதிர்காலத்திற்கான குப்தமான பொக்கிஷம். तुम पढ़ते ही हो अमर लोक के लिए न कि इस मृत्यु लोक के लिए. பாபா சொல்ல, நீங்கள் படிக்கிறதே அமர லோகத்துக்காக தான், மரண உலகத்துக்காக கிடையாது. अब बाप कहते हैं सवेरे उठकर घूमो फिरो. இப்போ பாபா சொல்கிறார், அதிகாலை எழுந்திரிச்சு நல்லா சுற்றுங்க, நடங்க, எங்கனாலும் போங்க. પહેલા சபக் ஏ யாத் கரோ, ஆனால் முதல் பாடத்தை நினைவில் வச்சுக்கோங்க அதிகாலையில். கி அம் ஆத்மா ஹே ந கி ஷரீர், நான் ஆத்மா ஷரீரம் அல்ல. ஹமாரா ரூஹானி பாபா ஹம்கோ படாத்தே ஹே, என்னுடைய ஆன்மீக தந்தை எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறார் நினைங்க. ஏ துக்கு கி துனியா அப் பதல்னி ஹே, இந்த துக்கமான உலகம் இப்போது மாற இருக்கிறது. சத்யுக் ஹே சுக் கி துனியா, சத்யுகம் சுகமான உலகம். புத்திமே சாரா கியான் ஹே, பாபா சொல்கிறாங்க புத்தியில் முழு ஞானம் இருக்குது. ஏஹே ரூஹானி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இதுதான் ஆன்மீக ஞானம். இதுதான் என்ன?
ஆன்மீக ஞானம். பாப் கியான் கா சாகர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஹே. இதில் பாபா யார்? ஞானக்கடல், மேலும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆன்மீக தந்தை. ஆன்மீக ஞானம், ஆன்மீக தந்தை. ஓஹே தேஹி கா பாப். இவர் யாரு? ஆத்மாவுக்கு அப்பா. பாக்கி தோ சபி தேக்கே ஹி சம்பந்தி ஹே. மற்றவங்கெல்லாம் யாரு? தேகத்தினுடைய உறவினர்கள் தான். அப் தேக்கே சம்பந்த தோடு ஏக்ஸே ஜோட்னா ஹே. இப்போ தேகத்தோட உறவுகளெல்லாம் விட்டுட்டு ஒருத்தரிடம் இணைந்து விடுங்கள். உங்களுடைய உறவுகளை அங்கேருந்து கட் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட கனெக்ட் ஆயிடுங்க. காத்தே பி ஹே மேரா தோ ஏக் தூசரா ந கோயி. உலகத்தில் என்ன பாடல் இருக்கான் பக்தியில்? உன் ஒருவனைத் தவிர எனக்கு யாருமே கிடையாது. ஹம் ஏக் பாப் கோஹி யாது கர்த்தே ஹே. நாம் அந்த ஒரு தந்தையை தான் நினைவு செய்கிறோம். தேகோ பி யாத் நீ கர்த்தே. தேகத்தை கூட என்ன பண்ணுறதில்ல, நினைவு செய்கிறதில்ல. ஏ புராணி தேகோ சோடுனி ஹே. இந்த பழைய தேகத்தை விட்டுடணும். ஏ பி தும்கோ கியான் மில்தா ஹே. இந்த ஞானம் கூட உங்களுக்கு இப்போ தான் கிடைக்குது. ஏ ஷரீர் கேசே சோடுனா ஹே. என்ன ஞானம்? இந்த ஷரீரத்தை எப்படி விடுவது, அந்த ஞானம். याद करते करते शरीर छोड़ देना है. इसलिए बाबा कहते हैं देही अभिमानी बनो. நினைவு செஞ்சு செஞ்சு ஷரீரத்தை விடணும். ஆகையால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே ஆத்மா அபிமானி ஆயிடுங்க. अपने अंदर गोटते रहो. தனக்குள்ள என்ன பண்ணுங்க, இதை செதுக்கிட்டே இருங்க. பாப் பீச் और झाड़ को याद करना है. எந்த விஷயம்? அப்பா, விதை மற்றும் மரத்தை நான் நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். இதை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும்? செதுக்குங்க. அப்பா, விதை மற்றும் மரம். சாஸ்திரோமே ஏ கலப் விருக்கியக்கா விருத்தாந்த ஹே. சாஸ்திரங்களில் இந்த கல்ப விருட்சத்தை பற்றிய உதாரணங்கள், விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ये भी बच्चे जानते हैं हमको ज्ञान सागर बाप पढ़ाते हैं, कोई मनुष्य नहीं पढ़ाते. இதை கூட குழந்தைங்க நாம் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கு ஞானக்கடல் பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறார், எந்த மனிதன் சொல்லி கொடுக்கல. ஏ பக்கா கர்லேனா ஹே. இதை உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, பக்கா பண்ணிடுங்க. படுனா தோ ஹேனா, என்ன நீங்கள் படிக்கணும் இல்லையா? சத்யுகமே தேகதாரி படாத்தே ஹே. ஏ தேகதாரி நெய்ய. சத்யுகத்தில் கூட உங்களுக்கு தேகதாரி தான் படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவரோ தேகதாரி கிடையாது. ये कहते हैं मैं पुरानी देह का आधार ले तुमको पढ़ाता हूँ. இவர் என்ன சொல்கிறாரு? நான் பழைய தேகத்தை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்குறேன். கலப் கலப் மே தும்கோ ऐसे पढ़ाता हूँ. கல்ப கல்பா இதே போல தான் நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன். फिर கலப் பாத் भी ऐसे पढ़ाऊंगा. பிறகு கல்பத்துக்கு அப்புறம் கூட இதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பேன். अब मुझे याद करो तो तुम्हारे विक्रम विनाश होंगे. இப்போ என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் விக்ரமம் எல்லாம் அழிஞ்சிடும். மே ஹி பதீத் பாவன் ஹூ. நான் தான் பதீத்த பாவனன். முஜே ஹி சர்வசக்திமான் கேத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, என்னத்தான் சர்வசக்திமான்னு சொல்லப்படுது. பரந்து மாயா பி கம் நீயே. ஆனால் மாயாவும் சாதாரணமானது கிடையாது. ஓபி சர்வசக்திமானே, அதுவும் சர்வசக்திவான். கஹாசே கிராயா ஹே. எங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு பாருங்க. அபி யாத் ஆத்தா ஹேனா. இப்போ நினைவுக்கு வந்துருச்சு தானே உங்களுக்கு? 84 கே சக்கரக்கா பி காயன் ஹே. 84 பிறவி சக்கரத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ மனுஷியோं की ही बातें. இது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். காலச்சக்கரம் என்பது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். बहुत पूछते हैं. உடனே நிறைய பேர் கேட்குறாங்களாம், ஜான்வரோं का क्या होगा. அப்போ விலங்குகள்லாம் என்ன ஆகும்? அரே யஹா ஜான்வர் கி பாத் நெய். பாபா சொல்கிறார், அரே குழந்தை, இங்கே மிருகங்களை பற்றிய விஷயங்கள்லாம் கிடையாது. बाप भी बच्चों से बात करते हैं. बाहर वाले तो திரும்ப படிக்கிறேன். बाप भी बच्चों से बात करते हैं. बाहर वाले तो बाप को जानते ही नहीं. பாபா கூட தன்னோட குழந்தைங்கள்ட்ட தான் பேசுகிறார். வெளியில் இருக்கிறவங்களுக்கு பாபாவை பற்றியே தெரியலை, இவர் யாருன்னே தெரியலை. தோ கியா பாத் கரேங்கே. அப்போ அவங்க பாபாட்ட என்ன பேசுவாங்க?
कोई कहेंगे हम बाबा से मिलना चाहते हैं, अब जानते कुछ भी नहीं. சில பேர் சொல்கிறாங்களாம், நாங்கள் பாபாவை சந்திக்க விரும்புகிறோம், ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. तो बैठकर उल्टे सुल्टे प्रश्न करेंगे. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், பாபாட்ட இது என்ன அது என்னன்னு தலைகீழான கேள்விகளை கேட்பாங்க. 7 दिन का कोर्स करने के बाद भी पूरा कुछ समझते नहीं है कि हमारा बेहद का बाप है. 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கிட்ட பின்பும் கூட முழுமையாக புரிஞ்சுக்கல, இவர் என்னுடைய எல்லையற்ற தந்தை. இதை முழுசாக புரிஞ்சுக்கல. जो पुराने भगत है, जिन्होंने बहुत भक्ति की हुई है, उनकी बुद्धि में तो ज्ञान की सब बातें बैठ जाती है. யார் பழமையான பக்தர்களோ, யார் அநேக காலம் பக்தி செஞ்சுருக்காங்களோ, அதிக பக்தி செஞ்சுருக்காங்களோ, அவங்க புத்தியில தான் ஞானத்தோட அனைத்து விஷயங்களும் தங்கும், ஏறும், எல்லா விஷயமும் ஏறும். பக்தி கம் கி ஹோகி தோ புத்தி மே கம் பேட்டேகா. குறைவா பக்தி செஞ்சுருக்கிறப்ப ஞானமும் குறைவாதான் புத்தியில் ஏறும். தும்ஹோ சப்சே ஜாஸ்தி புராணே பகத். பாபா சொல்ல, நீங்கள் தான் அனைவரையும் விட அதிக பழமையான பக்தர்கள். गाया भी जाता है भगवान भक्ति का फल देने के लिए आते हैं. என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவான் பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வருகிறார். பரந்து கிஸ்கோ ये थोड़े ही पता है. ஆனால் எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாது. ज्ञान मार्ग और भक्ति मार्ग बिल्कुल ही अलग है. ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது. सारी दुनिया है भक्ति मार्ग में. ஆனால் முழு உலகமும் எங்கே தான் இருக்குது, பக்தி மார்க்கத்தில் தான் இருக்குது. கோட்டோ மே கோயி ஆக்கர் ये पढ़ते हैं. பாபா சொல்கிறாங்க, கோடியில் ஒரு சிலர் தான் இங்கே படிக்க வராங்க. சம்ஜானி தோ போத் மீட்டியே. இங்கே இனிமையான, அதாவது இனிமையாக தான் புரிய வைக்கப்படுது. இங்கே 84 ஜென்மோ கா சக்கர் பி மனுஷ ஹி ஜானேங்கேனா. பாபா சொல்ல, 84 பிறவி சக்கரத்தை பற்றி கூட மனிதர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். தும் ஆகே குச் நெய் ஜான்தே தே, ஷிவ் கோ பி நெய் ஜான்தே தே. பாபா சொல்லார், உங்களுக்கும் முன்னாடி ஒன்றுமே தெரியாது, ஏன் சிவனை பற்றி கூட உங்களுக்கு தெரியாது. ஷிவ் கே மந்திர் கித்தனை டேர் ஹே. சிவனுக்கு எவ்வளோ ஏராளமான கோயில் இருக்குது. ஷிவ் கி பூஜா கர்த்தே, சிவனுக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. ஜல் டால்தே, அபிஷேகம் பண்ணுறாங்க. சிவாய நமக கர்த்தே, சிவாய நமக நமகன்னு சொல்கிறாங்க. கியோ பூஜ்தே ஹே குச் பத்தா நஹீ. ஆனால் ஏன் பூஜை செய்யப்படுதுங்கிறது தெரியலை. லக்ஷ்மி நாராயண் கி பூஜா கியோ கர்த்தே, ஓ கஹாங் கயே குச் பத்தா நஹீ. சரி, லக்ஷ்மி நாராயணருக்கு ஏன் பூஜை செய்கிறோம், அவங்க எங்கே இருக்காங்க, இப்போ எங்கே போனாங்க அவங்க, இதெல்லாம் தெரியாது. பாரத்வாசி ஹீ ஹே ஜோ அப்னே பூஜ்ய கோ பில்குல் ஜான்தே நஹீ. ஆனால் இந்த பாரதவாசிகளுக்கு தான் தெரியல, தன்னுடைய பூஜைக்குரியவங்களை அவங்கள பற்றியே தெரியல, தான் யாருக்கு பூஜை பண்ணுறோமோ அவங்கள பற்றியே தெரியலன்றார் பாபா. கிறிஸ்டியன் ஜான்தே ஹி, கிரைஸ்ட் ஃபலானே சம்வத் மே ஆயா அக்கர் ஸ்தாபனா கி. கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு கிறிஸ்து எந்த நேர காலமில் வந்தார், எந்த ஆண்டில் வந்தார், வந்து எப்படி ஸ்தாபனை பண்ணார் சொல்கிறாங்க. ஷிவ் பாபா கோ கோய் பி நெய் ஜான்தே. ஆனால் ஷிவ் பாபாவை யாருக்கும் தெரியல. பதீத் பாவன் பி ஷிவ் கோய் கேத்தே ஹே. பதீத்த பாவனன்னு சிவனை தான் சொல்லப்படுது. வஹி ஊஞ்சித்தே ஊஞ்சேனா, அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். உன்கி சப்சே ஜாஸ்தி சேவா கர்த்தே ஹே. அவருக்கு தான் அவர் தான் அதிக சேவா பண்ணுறார். அப்போ அவருக்கு தான் நம்மளை என்ன பண்ணணும், நிறைய சேவா பண்ணணும். சர்வக்கா சத்கதி தாத்தா ஹே, தும்கோ தேக்கோ கேசே படாத்தே ஹே. அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் பாருங்க, எப்படி வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு பாபா. பாப்கோ புலாத்தே பி ஹே கி ஆக்கர் பாவன் பனாவோ. பாபாவை தான் கூப்பிடுறோம், வந்து எங்களை தூய்மையாக்குங்க. இந்த வந்து தான் முக்கியமான வேர்டு. मंदिरों में कितनी पूजा करते हैं, कितनी धूमधाम, कितना खर्चा करते हैं. ஆலயங்களில் எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க, எவ்வளோ கோலாகலமான பூஜை, எவ்வளோ செலவு பண்ணி பூஜை பண்ணுறோம். ஸ்ரீநாத் கே மந்திர் மே ஜெகநாத் கே மந்திர் மே ஜாக்கர் தேக்கோ ஹை தோ ஏக் ஹி ஹை. ஸ்ரீநாத் கோயிலில் போய் பாருங்கள், அதே ஜெகநாதர் கோயிலில் போய் பாருங்கள், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஜெகநாத் ஜெகத்நாத் கே பாஸ் சாவல் கா ஹாண்டா சடாத்தே. ஆனால் ஜெகத்துக்கே நாதர், அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அரிசி சாதம் அதை தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீநாத் பர் தோ போத் மால் பனாத்தே ஹே. அதே ஸ்ரீநாத் கோயிலில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, பலகாரங்களாக செஞ்சு வைக்கிறாங்க.
फर्क क्यों होता है? ஏன் இந்த வித்தியாசம்? कारण चाहिए ना, காரணம் வேணும்ல. ஸ்ரீநாத் கோபி காலா, ஜெகநாத் கோபி காலா कर देते. ஆனால் ஸ்ரீநாதரையும் கருப்பாக தான் காட்டுறாங்க, ஜெகநாதரையும் கருப்பாக தான் காட்டுறாங்க. காரணம் தோ குச் பி நஹீ சமஜ்தே. ஆனால் ஒரு காரணமும் புரியலை. जगतनाथ लक्ष्मी नारायण कोई कहते हैं या राधे कृष्ण को कहेंगे? ஜகத்நாத்னு லக்ஷ்மி நாராயணரை சொல்லப்படுதா அல்லது ராதே கிருஷ்ணரை சொல்லப்படுதா? राधे कृष्ण लक्ष्मी नारायण का संबंध क्या है ये भी कोई नहीं जानते. ராதே கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுவும் யாருக்கும் தெரியல. अभी तुम बच्चों को मालूम पड़ा है कि हम पूज्य देवता थे फिर பூஜாரி बने हैं. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, நாம தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம், பிறகு பூஜாரி ஆயிட்டோம். अभी फिर देवता बनने के लिए हम पढ़ते हैं. இப்போ தேவதை ஆகிறதுக்காக மீண்டும் நாம் படிச்சிட்ருக்கிறோம். ये कोई मनुष्य नहीं पढ़ाते हैं. இது மனிதன் உங்களுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்கல. பகவான் வாச் ஹே, பகவானுடைய மகா வாக்கியம் இது. ज्ञान सागर भी भगवान को कहा जाता है. ஞான கடல் என்று கூட பகவான் தான் சொல்லப்படுது. यहाँ तो भक्ति के सागर बोते जो पतित पावन ज्ञान सागर बाप को याद करते हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பக்தி கடல் தான் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க கூட பதீத்த பாவனன் ஞானக்கடல் பாபாவை தான் நினைக்கிறாங்க. தும் பதீத் பனே ஃபிர் பாவன் ஜரூர் பண்ணை. பாபா சொல்ல, நீங்கள் கூட பதீத்தம் ஆயிட்டீங்க, அப்போ அவசியம் நீங்களும் என்ன ஆகணும், பாவனம் ஆகணும். ஏ ஹைஹி பதீத்து துனியா, ஏன்னா இந்த உலகமே பதீத்தமான உலகம். ஏ ஸ்வர்க நெய்ய, இந்த உலகம் ஸ்வர்க்கம் கிடையாது. வைகுண்ட் கஹா ஹே ஏ கிஸ்கோ பி பத்தா நீ. வைகுண்டம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கேத்தே ஹே வைகுண்ட் கயா, ஆனால் என்ன சொல்கிறாங்க, வைகுண்டத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. तो फिर नरक का भोजन आदि तुम उनको क्यों खिलाते हो? பிறகு நரகத்தோட உணவுகளை நீங்கள் ஏன் அவங்களுக்கு படைக்கணும்? सत्युग से तो बहुत ही फल फूल आदि होते हैं. यहाँ क्या है? சத்யுகத்தில் பாருங்க எவ்வளோ பழங்கள் பூக்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கு போய் ஏன் இந்த உலகத்தோட உணவு கொடுக்கணுன்றார் பாபா. இந்த உலகம் எப்படி இருக்கு? ஏஹே நரக், இதுவோ நரகம். இங்கே இருக்கிறத ஏன் சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு கொடுக்கணும்? अभी तुम जानते हो बाप द्वारा हम स्वर्गवासी बनने का पुरुषार्थ कर रहे हैं. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம பாபா மூலமாக ஸ்வர்கவாசி ஆகுவதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். பதீத் से पावन बनना है, பதீதத்திலிருந்து பாவனமாகணும். बाप ने युक्ति तो बताई है, कलप कलप बाप भी युक्ति बतलाते हैं. பாபா யுக்தி சொல்லி கொடுத்துருக்கிறார், கல்ப கல்பம் பாபா இதே யுக்தியை நமக்கு சொல்லி கொடுக்குறார். முஜே யாத் கரோ தோ விக்ரம் வினாஷோங்கே. என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா விக்ரமங்கள் அழிந்துவிடும். அபி தும் ஜான்தே ஹோ ஹம் புருஷோத்தம் சங்கம் யுக பர் ஹே. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். துமி கேத்தே ஹோ பாபா ஹம் 5000 வருஷ பேலே பனேத்தே. நாம தான் சொல்கிறோம், பாபா நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலையில் இருந்தோம். துமீ ஜான்தே ஹோ கலப் கலப் யா அமர் கதா பாபா சே சுன்தே ஹே. அதே போல் உங்களுக்கு தான் தெரியும், கல்ப கல்பம் இந்த அமர கதையை நீங்கள் தான் பாபாட்ட இருந்து கேட்குறீங்கன்ற விஷயமும். ஷிவ் பாபா ஹி அமர்நாத். ஷிவ் பாபா தான் யார்? அமரநாதர். அமர்நாத் எல்லாம் இவர் தான். பாக்கி ऐसा नहीं कि பார்வதி को बैठ कथा सुनाते हैं, वो है பக்தி. மற்றபடி அப்படி கிடையாது. அமரநாதருங்கிறதுக்காக பார்வதியை உட்கார வச்சு கதை சொன்னாருன்னு கிடையாது, அது பக்தி. ज्ञान और भक्ति को तुमने समझाया. ஞானம் மற்றும் பக்தி என்னங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க. பிராமணோ கா தின் और फिर பிராமணோ கி ராத். பிராமணர்களுடைய பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு. பாப் சம்ஜாத்தே தும் பிராமன் ஹோனா. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தானே பிராமணர்கள். ஆதி தேவ் பி பிராமன் ஹீ தா. தேவதானே கहेंगे, ஆதி தேவனும் பிராமணன் தான். அவரை தேவதான்னு சொல்ல முடியாது. ஆதி தேவ் யார் தான்? ஒரு பிராமணன் தான், அவர் தேவதா கிடையாது. ஆதி தேவ் கே பாஸ் பி ஜாத்தே ஹே, தேவியோं के भी कितने नाम है. ஆதி தேவன் கிட்டையும் போகிறாங்க பக்தர்கள், தேவிகள்கிட்டையும் போகிறாங்க. தேவிகளுக்கு எத்தனை பேர் வைக்கப்பட்டிருக்கு? தும்னே சர்வீஸ் கீ ஹே தப் துமாரா காயன் ஹே. நீங்கள் தான் சேவா பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு புகழ் இருக்குது.
भारत जो वॉइसलेस था वो फिर विशेष बन जाता है. விஷமில்லாத பாரதம் இப்போ விஷமான உலகம் ஆயிடுச்சு. அபி ராவன் ராஜ்யம் ஹேனா, அதில் இப்போ நடக்கிறது என்னன்றார் பாபா, ராவணனுடைய ராஜ்யம். சங்கம் யுக பர் தும் பச்சே அபி புருஷோத்தம் பன்தே ஹோ. சங்கம யுகத்தில் குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போ புருஷோத்தமர்கள் ஆயிட்டுருக்கீங்க. तुम्हारे पर बृहस्पति की दशा अविनाशी बैठती है तब तुम अमरपुरी के मालिक बन जाते हो. உங்கள் மேலே பிரகஸ்பதி தசை அழிவற்றதாக ஏற்பட்டு விடுகிறது. பிறகு நீங்கள் அமரபுரிக்கு எஜமானன் ஆயிடுறீங்க. बाप तुम्हें पढ़ा रहे मनुष्य से देवता बनाने के लिए. பாபா உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதே மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக. स्वर्ग के मालिक बनने को बृहस्पति की दशा कहा जाता. சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகிறதான் பிரகஸ்பதி குரு தசைன்னு சொல்லப்படுது. तुम स्वर्ग अमरपुरी में तो ज़रूर जाएंगे. நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கம் அமரபுரிக்கு போவீங்க. பாக்கி படாய் மே தசாயே நீச்சே உப்பர் ஒத்தி ரெத்தியே. மற்றபடி படிப்பில் தசைகள் என்ன ஆகிட்டே இருக்கான், ஏற்ற இறக்கத்தில் போயிட்டுருக்குது. யாதிகி பூல் ஜாத்தியே, சில நேரம் என்ன ஆகிடுதா, நினைவே மறந்து போயிடுது. பாப்னே கஹாஹே முஜே யாது கரோ. பாபா சொல்கிறாங்க என்ன நினைவு செய்யுங்கன்னு. கீதா மே பி ஹே பகவான் வாச்சிகா மகா சத்ரு ஹே. கீதையில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய மகா வாக்கியம் காமம் தான் மகா எதிரி. படுத்தே பி ஹே பரந்து விகார்கோ ஜீத்தே தோடையே. படிக்கவும் செய்கிறாங்க, ஆனால் விகாரத்தை எல்லாரும்லாம் வெற்றி அடைகிறதில்ல. பகவான் கப் கஹா, பகவான் எப்போ சொன்னார், கீதையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. பகவான் எப்போ சொன்னாருன்னு கேட்டால் 5000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சொல்கிறாரு காமம் என்பது மகா எதிரின்னு பகவான் சொல்லியிருக்காருன்றாங்க. ஃபிர் பகவான் கேத்தே ஹே காம் மகா சத்ரு ஹே இன் பர் ஜீத் பானி. இப்போ மீண்டும் பகவான் சொல்கிறாரு காமம் தான் மகா எதிரி, அதன் மேலே வெற்றி அடைங்க. ஆதிமத்தி அந்த துக்கு தேனேவால. இதுதான் ஆதிமத்தி அந்திமத்தில் உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது. முக்கிய ஹே காம் கி பாத் இஸ்பர்ஹி பதீத் கஹா ஜாத்தா ஹே. முக்கியமானதே காமத்திற்கான விஷயந்தான். இதை வச்சு தான் பதீத்தம்னே சொல்லப்படுது. அபி பதா படாஹே ஏ சக்கர் ஃபிர்தாய். இப்போ தான் தெரிய வந்திருக்கு இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குன்றது. ஹம் பதீத் பனே ஹே ஃபிர் பாப் ஆக்கர் பாவன் பனாத்தே ஹே ட்ராமா அனுசார். நாம் பதீத்தம் ஆயிட்டோம், பிறகு பாபா வந்து தான் பாவனமாக்குறார் ட்ராமா அனுசாரம். பாபா பார் பார் கேத்தே ஹே पहले पहले अल्फ की बात याद करो. பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாரு முதல்ல அல்ஃப் என்ற விஷயத்தை நினைவு செய்யுங்க. ஸ்ரீமத் பர் சல்னே से ही तुम श्रेष्ठ बनेंगे. ஸ்ரீமத் படி நடந்தாதான் நீங்கள் சிரேஷ்டமாக முடியும். ये भी तुम समझते हो हम पहले श्रेष्ठ थे फिर भ्रष्ट बने. இதை கூட நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் முதல்ல சிரேஷ்டமாக இருந்தோம், இப்போ பிரஷ்டமாயிட்டோம். ஃபிர் சிரேஷ்ட பன்னைக்கா புருஷார்த் கரே. இப்போ திரும்பவும் சிரேஷ்டமாகிறதுக்கு புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்குறோம். தெய்வீ குண் தாரன் கர்ணஹே. தெய்வீக குணத்தை நம்ம தாரணை பண்ணணும். கிஸ்கோ பி துக்குனே தேனா. பாபா சொல்ல யாருக்கும் நீங்கள் துக்கம் கொடுக்காதீங்க. சப்கோ ராஸ்தா பத்தாத்தே ஜாவ். எல்லாருக்கும் வழிகாட்டிகிட்டே இருங்க. பாப் கேத்தே ஹே முझे யாத் கரோ தோ பாப் கட்டு ஜாய். பாபா சொல்கிற என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் பாவெல்லாம் அழிஞ்சிடும். பதீத் பாவன் து முझे ही கேத்தே ஹோனா. பதீத்த பாவனன்னு நீங்கள் என்னத்தானே சொல்கிறீங்க. ये कोई को पता नहीं कि पतित पावन कैसे आकर पावन बनाते हैं. இது யாருக்குமே தெரியாது. பதீத்த பாவனன்னு சொல்கிறாங்க, ஆனால் பதீத்த பாவனன் எப்படி வந்து எல்லாரையும் பாவனமாக்குறார் அந்த விஷயம் தெரியலை. கல பெலே பி பாப்னே கஹாத்தா மாமேக்கம் யாது கரோ. கல்பத்துக்கு முன்னாடி கூட பாபா சொன்னாங்களாம் என்ன மட்டும் நினைங்க குழந்தைங்களே. ஏ யோக அக்னியே ஜிஸ்ஸே பாப் தகத் ஓத்தே ஹி. இதுதான் யோக அக்னி, இதில் தான் பாவங்கள் எரிக்கப்படுது. காது நிக்கல்னேசே ஆத்மா பவித்திர பஞ்சாத்தி ஹே. துரு இறங்கிடுச்சுன்னா ஆத்மா பவித்திரமாயிடும். காது சோனே மே ஹி டால்தே ஹி ஃபிர் ஜேவர் பி ऐसे बनता है. மக்கு கலப்பாங்க, தங்கத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்க கலக்கிறாங்க. அப்போ நகையும் அதுக்கேற்றார் போல தான் இருக்கும். अभी तुम बच्चों को बाप ने समझाया है आत्मा में कैसे काद पड़ी है उनको निकालना. இப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு பாபா புரிய வச்சுட்டார் ஆத்மாவுக்குள்ளே எப்படி கரை படிஞ்சிருக்கு, அதை எப்படி நீக்கிறது.
बाप का भी ड्रामा में पार्ट है जो तुम बच्चों को आकर देही अभिमानी बनाते हैं. பாபாவுக்கு கூட ட்ராமாவில் பாட்டு இருக்குது. குழந்தைங்களாகிய உங்களை என்ன பண்ணுறாரு, தேகி அபிமானி ஆக்குறார். இது அவரோட பாட். पवित्र भी बनना है, பவித்திரமாகவும் ஆகணும். तुम जानते हो सत्युग में हम वैष्णव थे. நம்ம தெரிஞ்சிட்டோம், சத்யுகத்தில் நாம தான் எப்படி இருந்தோம், வைஷ்ணவர்களாக இருந்தோம். பவித்திர கிரகஸ்த ஆசிரம் தான், பவித்திரமான இல்லற ஆசிரமம் இருந்தது. அபி ஹம் பவித்திர பன் விஷ்ணுபுரிக்கே மாலிக் பன்தே ஹே. இப்போ நாம் மீண்டும் பவித்திரமாகி விஷ்ணுபுரிக்கே எஜமானன் ஆகிறோம். தும் டபுள் வைஷ்ணவ் பன்தே ஹோ. அதிலே நாம் என்ன ஆகிறோம், இரட்டை வைஷ்ணவர்களாகிறோம். சச்சே சச்சே வைஷ்ணவ் தும் ஹோ. அதுலேயும் பாபா சொல்கிறார், உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்கள் தான். ஒஹே விகாரி வைஷ்ணவ் தரம் கே தும்கோ நிர்விகாரி வைஷ்ணவ் தரம். அவர்களோ விகாரியான வைஷ்ணவ தர்மம், நீங்களோ निर्विकारिயான வைஷ்ணவ தர்மம். अभी एक तो बाप को याद करते हो और नॉलेज जो बाप में है वो तुम धारण करते. இப்போ ஒன்று பாபாவை நீங்கள் நினைக்கிறீங்க, அடுத்து இரண்டாவது பாபாவுக்குள்ள என்ன ஞானம் இருக்கோ அதை நீங்கள் தாரணை பண்ணுறீங்க. तुम राजाओं का राजा बनते हो. நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகுறீங்க. वो राजाएं बनते हैं अल्पकाल एक जन्म के लिए. அங்கே ராஜா ஆகிறது அல்ப காலம், ஒரு பிறவிக்காக. तुम्हारी राजाई है 21 पीढ़ी अर्थात फुल एज पास करते हो. உங்களோட ராஜ்யம் 21 தலைமுறைகளுக்காக முழுசா நீங்கள் அதை கடந்து போறீங்க. वहाँ कब अकाल मृत्यु नहीं होगा. அங்கே ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. तुम கால் பர் ஜீத் பாத்தே ஹோ. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. समय जब होता है तो समझते हो अब ये पुरानी कल छोड़ नहीं लेनी है. அங்கே எப்போ டைம் வந்துருச்சோ அப்போ தெரியுமா, அந்த பழைய சட்டை எடுத்துட்டு புது சட்டை போட போகிறேன்னு தெரியும். தும்கோ சாட்சாத்கார் ஹோகா. அங்கே உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். குஷிக்கே பாஜே பஜ்தே ரேத்தே. சந்தோஷமாக அங்கே வாத்தியங்கள்லாம் இசைக்கப்படும். तमो प्रधान शरीर को छोड़ सदो प्रधान शरीर लेना ये तो खुशी की बात है. அதாவது தமோ பிரதானமான சரீரத்தை விட்டுட்டு சத்தோ பிரதானமான சரீரம் எடுக்கிறது ஒரு குஷியான விஷயம் தானே. वहाँ 150 வருஷ ஆயு ஆவரேஜ் रहती है. அங்கே 150 வருஷம் ஆவரேஜ் எல்லாருடைய ஆயுள். यहाँ तो अकाल मृत्यु होती रहती है क्योंकि போகி है. ஆனால் இங்கே அகால மரணம் தான் ஏற்படுது, ஏன்னா இங்கே போகியாக இருக்காங்க. जिन बच्चों का योग यथार्थ है उनकी सर्व कर्मेंद्रियों योग बल से वश में होंगी. எந்த குழந்தைங்களுடைய யோகா யதார்த்தமாக இருக்கோ அவங்களுடைய அனைத்து கர்ம இந்திரியங்கள் யோக பலத்தினால வசமாகிவிடும். योग में पूरा रहने से कर्मेंद्रिया शीतल हो जाती है. முழுமையான யோகத்தில் இருக்கிறப்ப தான் கர்ம இந்திரியங்கள் குளிர்ச்சி அடைகிறது. सत्युग में तुमको कोई भी कर्मेंद्रिया धोखा नहीं देती है. सत्युगத்தில் உங்களை எந்த புலனும் ஏமாத்தாது. कभी ऐसा नहीं कहेंगे कि कर्मेंद्रिया वश में नहीं है. அங்கே ஒருபோது இப்படி சொல்ல மாட்டோம், என்னோட புலன்கள் என்னோட கட்டுப்பாடில் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். तुम बहुत ऊंचते ऊंच पद पाते हो. நீங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறீங்க. इसको कहा जाता है वृक्षपति की अविनाशी दशा. இதைத்தான் என்ன சொல்லப்படுது, பிரகஸ்பதி விருக்ஷபதியினுடைய அழிவற்ற தசை. விருக்ஷபதி மனுஷ்ய சிருஷ்டி கா பீஜ் ரூப் ஹே பாப். விருக்ஷபதி மனித சிருஷ்டி மரத்தோட விதை ரூபம் பாபா தான். बीज है ऊपर में उनको याद भी ऊपर में करते हैं. விதை மேலே தான் இருக்கார், அவரை நினைக்கிறது கூட மேலே வச்சு தான் நினைக்கிறோம். ஆத்மா பாப்கோ யாது கர்த்தியே. அதில் யார் நினைக்கிறா, ஆத்மா தான் மேலே இருக்கிற பாபாவை நினைக்குது. तुम बच्चे जानते हो बेहद का बाप हमको पढ़ाते हैं वो आते ही एक बार है अमर कथा सुनाने. குழந்தைங்களாகிய நாம தெரிஞ்சிட்டோம், எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் வர்றதே ஒரே ஒரு முறை அமரக்கதை சொல்வதற்காக. अमर कथा कहो सत्य नारायण की कथा कहो उस कथा का भी अर्थ नहीं समझते. அமர கதைன்னு சொல்லலாம், சத்திய நாராயணருடைய கதைன்னு சொல்லலாம். அந்த கதையோட அர்த்தம் ஆனால் உலகத்தில் யாருக்கும் தெரியலை. சத்திய நாராயண் கி கதா சே நர்சே நாராயண் பன்தே ஹே. சத்திய நாராயணருடைய கதை மூலமாக நரன்லேருந்து நாராயணர் ஆகுறீங்க. அமர் கதா சே தும் அமர் பன்தே ஹோ. அதே அமர கதை மூலமாக நீங்கள் அமரன் ஆகுறீங்க. பாபா ஹரேக் பாத் கிளியர் கர் சம்ஜாத்தே ஹே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும்
கிளியர் பண்ணி புரிய வைக்கிறாரு. ஸோ சத்யநாராயண கதை, அமரக்கதை, இதை கூட பாபா என்ன பண்ணுறாரு, தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாரு. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे का अनुसारम योग बल से अपनी सर्व कर्मेंद्रियों के वश में करना ही. योग பலத்தின் மூலம் தன்னுடைய அனைத்து கர்ம இந்திரியங்களையும் வசப்படுத்த வேண்டும். एक விருக்ஷபதி பாப் கி யாத் மே रहना है. ஒரு விருக்ஷபதி பாபாவின் நினைவில் இருங்கள். சச்சா வைஷ்ணவ் அர்த்தாத் பவித்திர பன்னா ஹே. உண்மையான வைஷ்ணவன், அதாவது பவித்திரமாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சவேரே உட்கர் पहला पाठ पक्का करना है कि मैं आत्मा हूँ शरीर नहीं. அதிகாலையில் எழுந்து முதல் பாடத்தை பக்கா பண்ணுங்க, நான் ஆத்மா शरीरम அல்ல. हमारा रूहानी बाबा हमको पढ़ाते हैं ये दुख की दुनिया बदलनी है. ऐसे बुद्धि में सारा ज्ञान सिमरन होता रहे. என்னுடைய ஆன்மீக தந்தை எனக்கு படிப்பை கற்றுத்தருகிறார். இந்த துக்கமான உலகம் இப்போது மாறுகின்றது. இதுதான் என்னன்றார் பாபா, இந்த ஞானத்தில் இன்னைக்கு பாபா இந்த பாயிண்ட் சொல்கிறார். இப்படி புத்தியில் முழு ஞானத்தையும் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். வரதானம், हर खजाने को कार्य में लगाकर पद्मों की कमाई जमा करने वाले பத்மா பதம் பாக்யசாலி பவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பல மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய பத்மா பதம் பாக்யசாலி பவ. हर सेकंड पद्मों की कमाई जमा करने का वरदान ड्रामा में संगम के समय को मिला हुआ है. ஒவ்வொரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வரதானம் ட்ராமாவில் சங்கமயுக நேரத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ऐसे वरदान को स्वयं प्रति जमा करो और औरों के प्रति दान करो. ஸோ இந்த வரதானத்தை தனக்காகவும் சம்பாதனை செய்யுங்க, பிறருக்காக தானமாக கொடுங்க. ऐसे ही संकल्प के खजाने को, ज्ञान के खजाने को, स्थूल धन रूपी खजाने को कार्य में लगाकर பதுமோ கி கமாய் ஜமா கரு. இதே போல உங்களோட சங்கல்பங்கள் என்ற பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், ஸ்தூல பணம் என்ற பொக்கிஷம், இவை அனைத்தையும் கூட இப்போ காரியத்தில் பயன்படுத்தி கோடி மடங்காக சேமிச்சு வைங்க. क्योंकि इस समय स्थूल धन भी ईश्वर अर्थ समर्पण करने से एक नया पैसा एक रतन समान வேல்யூ கா ஹோ ஜாத்தா ஹே. ஏன்னா இந்த நேரம் ஸ்தூலமான பணம் கூட எப்போ ஈஸ்வரனுக்காக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு நயா பைசாங்கிறது ஒரு ரத்தினத்துக்கு சமமான மதிப்பாக ஆகுது. तो इन सर्व खजानों को स्वयं के प्रति व सेवा के प्रति कार्य में लगाओ. அப்போ இந்த எல்லா பொக்கிஷங்களையும் தனக்காகவும் சேவைக்காகவும் காரியத்தில் பயன்படுத்துங்க. तो பத்மா பதம் பாக்யசாலி பன் जाएंगे. அப்போ என்ன ஆயிடுவீங்க, பத்மா பதம் பாக்யசாலி ஆயிடுவீங்க. ஸ்லோகன், जहाँ दिल का स्नेह है वहाँ सबका सहयोग सहज प्राप्त होता है. எங்கு உள்ளத்தினுடைய ஸ்நேகம் இருக்கிறதோ அங்கு அனைவருடைய சகயோகம் தானாகவே கிடைத்து விடுகிறது. எங்க உள்ளத்தோட ஸ்நேகம் இருக்குதோ அங்கு அனைவருடைய சகயோகம் தானாகவே கிடைத்து விடுகிறது. अव्यक्त चमिके, अब ऐसे ट्रांसपेरेंट हो जाओ जो आपके शरीर के अंदर आत्मा विराजमान है वो स्पष्ट सभी को दिखाई दे. இப்போ நீங்கள் அவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட் ஆகிடுங்க. டிரான்ஸ்பேரண்ட்னா என்ன, உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியில் தெரியும் இல்லையா, அப்படி கண்ணாடி போல் ஆயிடுங்க. நீங்கள் கண்ணாடின்னு கூட சொல்ல முடியாது, கண்ணாடியில் நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். டிரான்ஸ்பேரண்ட்னா என்ன, உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே வெளியில் தெரியும். ஸோ அப்படி நீங்கள் என்ன ஆகிடுங்க, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுங்க. உங்கள் சரீரத்துக்குள்ளே வீற்றிருக்கக்கூடிய ஆத்மா தெளிவாக எல்லாருக்கும் தெரியணும். ஆத்மா ஆத்மிக் आपका आत्मिक स्वरूप
உனோக்கோ அப்னே ஆத்மிக் ஸ்வரூப் கா சாட்சாத்கார் கராய். உங்களுடைய ஆத்மீக ஸ்வரூபம் அவங்களுக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரமாக காட்டணும். इसको ही कहते हैं अव्यक्त व आत्मिक स्थिति का अनुभव कराना. இதைத்தான் என்ன சொல்லப்படுது, அவ்யக்தம் மற்றும் ஆத்மீக ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய வைப்பது. நம்மளை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவங்க தெரியணும். இன்றைக்கு மம்மா மாதத்திற்கான பாயிண்ட், निर्दोष भावना के गुण से शीतलता की शक्ति से संपन्न. निर्दोष குற்றமற்ற பாவனை என்ற குணத்தின் மூலம் குளிர்ந்த தன்மையினுடைய சக்தியின் சம்பன்ன நிலை. மம்மானே கபி கிசி கே தோஷ் நஹி தேக்கே. மம்மா ஒருபோதும் யாருடைய தோஷம் அவகுணத்தை பார்க்கல. ஹர் பச்சேக்கோ நிர்தோஷ் பாவ்சே தேக்கா. ஒவ்வொரு குழந்தையையும் குற்றமற்ற அந்த உணர்வு அந்த பாவனையோடு தான் மம்மா பார்த்தாங்க. மேரே பச்சோங்கா கோய் தோஷ் நெய்யே மாயாக்கா ராஜே. மம்மா என்ன நினைப்பாங்களாம், என்னோட குழந்தைங்க மேலே எந்த குற்றம் கிடையாது, எந்த தோஷம் கிடையாது, இது மாயாவோட ராஜ்யம். மாயா பச்சோங்கோ பச்சாடுத்தியே. மாயா தான் குழந்தைங்கள போட்டு என்ன பண்ணுது, வதைக்குது. இன்கி விஜய் நிக்ஷித் ஹைஹி. ஆனால் என்னோட குழந்தைங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ऐसी निर्दोष भावना के गुण से उनमें शीतलता की शक्ति आती गई. இப்படிப்பட்ட நிர்தோஷ் பாவனை என்ற குணம் இருந்தனால மம்மா கிட்ட குளிர்ந்த தன்மை என்ற குணம் தானாகவே வந்துருச்சு. குறை பார்த்தா ஹீட் ஆகிடும். उनसे हर बच्चे को शीतलता की छाया का अनुभव होता. ஆகையால் மம்மாட்ட இருந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஷீத்தலத்தாவுடைய அந்த குளிர்ந்த நிழலோட அனுபவமும் ஏற்பட்டது. ஹரேக் உன்கே சமீப் ஜானா சாத்தா. ஆகையால் ஒவ்வொருத்தரும் மம்மாவுடைய நெருக்கத்தில் போகிறதுக்கு விரும்பினாங்க. ऐसे हमें भी शीतलता की शक्ति से संपन्न बनने के लिए अपनी भावनाएं निर्दोष बनानी है. ஸோ இப்படி நாமும் கூட ஷீத்தலத்தா சக்தியில் சம்பன்னமாகணும்னா நம்முடைய உணர்வுகளை நிர்தோஷ் குற்றமற்ற உணர்வுகளாக ஆக்கணும். அச்சா, ஓம் சாந்தி. நாளைக்கு மம்மாவினுடைய ஸ்மிருதி திவஸ். நம்ம எல்லாருமே இந்த மாதம் ஃபுல்லாக மம்மாவை நினச்சிட்டே தான் இருக்கிறோம். மம்மாவோடைய ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளை நாம் எல்லாரும் தாரணை பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம விசேஷ கவனம் கொடுத்து மம்மாட்டிருந்து சக்தி வாங்குவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஸ்வசாந்தி பவனில் நாளைக்கு மம்மாவினுடைய விசேஷமான வகுப்பு காலையில் இருக்குது. நம்ம எல்லாருமே அதில் கலந்துக்குவோம். காலையில் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் மம்மாவினுடைய சிறப்பு நினைவு தினத்துக்கான பட்டி இருக்குது. ஓம் சாந்தி. मेरी शक्तियाँ मन बुद्धि संस्कार, मैं आत्मा हूँ
शांति सागर की संतान हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। आनंद में झूमूंगा हूँ, अतीन्द्रिय सुख बरसाऊं, परम आनंद का खजाना हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। प्रेम रूप मेरा न्यारा, पिता प्रेम सागर प्यारा, स्नेह के रत्नों की खान हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। पवित्रता में मैं सरताज, मेरे घर में पावन राज, पावन पिता की मैं आन हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। शक्ति भरा हर गुण मेरा, शक्ति भरे घर में बसेरा, शक्ति सागर की पहचान हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। मुझ में भरे हैं गुण अपार, गुण सागर ने किया श्रृंगार, गुणों का मैं करती दान हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ, मैं आत्मा हूँ। சோம்பேறித்தனத்துக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது நம்மள முழுசா ஆக்கிரமிச்சுக்கும். If you give some space for laziness, it will fully engulf you.
you